இங்க பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது. பல வாக்குறுதிகளை நீங்கள் மக்களிடம் சொல்லி ஏமாற்றிவிட்டீர்கள். இதெல்லாம் சொன்னீர்களே, செய்தீர்களா அப்படின்னு இன்று கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தங்களுடைய பரப்புரைகளில் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 80% நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் என்ன எங்களை வாழ்த்தியா பேசுவாங்க. அது பேசுறதுக்கான தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா அல்லது தார்மீக உரிமை இருக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு கால அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த மனசாட்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியருடைய ஒட்டுமொத்த மனத்தையும் குளிர வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்சியை நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குறப்ப எடப்பாடி இப்படி பேசினாரு, பாஜக அப்படி பேசுது அப்படின்னா இந்த 2 பேருக்கு பேசுறதுக்கான தார்மீக உரிமையும் பொறுப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த 23 ஆண்டு கால போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா 2003 ஏப்ரல் 1, வாஜ்பாய் 2004 ஏப்ரல் 1, இந்த 2 பேரும் தான். இவ்வளவு நாளா 23 ஆண்டு கால போராட்டத்தில் அந்த போராட்டத்தினுடைய நீட்சி தொடக்கம் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு மாநிலத்தினுடைய பல நிதி நெருக்கடிகளை சமாளித்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசே தன்னுடைய நிதிச்சுமையிலிருந்து 13,000 கோடியை கொடுத்து ஓய்வூதியத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காருல்ல. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஷாம் சொன்னது மாதிரி எல்லாரும் இது பண்ணிக்க முடியும், ஆனா சங்கங்களை ஒன்றிணைக்க முடியாது. அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு கொண்டாடிய காட்சியை நாம் பார்த்தோம். அதுல மிக முக்கியமாக அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிற போது அந்த கடைசி மாதத்தில் அவர் பெறுகிற சம்பளத்தில் 50% அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது 2003 நிப்பாட்டினது. இன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஓய்வு பெறாருன்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பென்ஷனா வழங்கப்படுது. அந்த 2 லட்சத்துக்கு அவருடைய ஒட்டுமொத்த சம்பளத்திலிருந்து பெறப்படுவது வெறும் 10%. மீதம் இருக்கிற முழு தொகையும் தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி ஏற்றுக்கொள்ளுகிறது. 2வது 13,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க இதை தொடர்ச்சியா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருக்கட்டும், ஏன் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருக்கட்டும், நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல இருக்கட்டும், தொடர்ச்சியா இவங்க இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இத முத அரசு ஊழியருடைய ஊதியம் என்பது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கலைஞர் தொடங்கி அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஆட்சி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு அரசு ஊழியர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உரிமையான இந்த ஊதியத்தை, இந்த பென்ஷனை, ஓய்வூதியத்தை வழங்கி இருக்கிற தலைவரை நீங்க சொல்ற மாதிரி 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் சரி. இதையும் எதிர்க்கட்சிகள் சொல்வது என்ன அப்படின்னா, 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்றப்படாத ஒன்றை தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் நிறைவேற்றுவது என்பது தேர்தலை மனசுல வச்சுதான், அரசு ஊழியர்களினுடைய வாக்கு வங்கியை மனதில் வைத்துத்தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு இதை பேசுறதுக்கான தார்மீக பொறுப்பும் கடமையும் இல்லை. ஏன்னா அடுத்த கட்ட சுற்றுலா அவங்க பேசுவாங்க. அதற்கான புள்ளி விவர தரவுகளை நான் கண்டிப்பா கொடுக்கிறேன். இதுல நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாத ஒரு சரத்தை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஓய்வூதியதாரர் அவரு அந்த ஓய்வூதியத்துக்கு யாரும் அகவிலைப்படி உயர்வு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய தாயுள்ளத்தோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு இணையாக அந்த அகவிலைப்படியும் 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதை கடந்து ஓய்வூதியதாரர் இறந்துட்டா அப்படின்னா அவர் யாருக்கு பரிந்துரைக்கிறாரோ அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% அந்த ஓய்வூதிய பணப்பலன் போய் சேரும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமா அண்ணன் ஷியாமண்ண சொன்னது மாதிரி
திருமணத்திற்கான அந்த 10,000 ரூபாய் முன்தொகை இருக்குல்ல, அன்னைக்கு ஒரே ஸ்ட்ரோக்ல 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசு ஊழியருடைய வாழ்வாதாரத்தை, இது இன்னைக்கு இல்ல சார், இந்த 10,000 தொடங்கினது வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல. பணி இழப்பு ஏற்பட்டால் அவருக்கு ஈமச்சடங்குக்கு 2,000 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 50,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல. பணியின் போது அரசு ஊழியர் இறந்துட்டா இன்னைக்கு அவர் பெற்றிருக்கிற சம்பளம், ஆனால் அதை விட கடந்து 25 லட்சம் ரூபாய், எது மிகையா இருக்கோ 25 லட்சம் ரூபாய் பணி பாதுகாப்போடு இன்றைக்கு எல்லா அரசு ஊழியர்களையும் மாற்றி இருக்கிறார் முத்துவேல். அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வியும் எழுது. நீங்க ஒருபுறம் தமிழ்நாடு அரசு நிதி சுமைகளை ஏற்றுக்கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக அறிவிக்கிறோம்னு சொல்ற அதே நேரத்தில் தான் மறுபுறம் மத்திய அரசு நிதி கொடுக்காமல் பல திட்டங்களை செயல்படுத்த முடியல, அதையும் மாநில அரசே ஏற்று செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்றீங்க. அது வெறும் வாக்குறுதிகளாகவே நின்று போயிடுமா? ஏன்னா நிதி அப்படின்னு வரும்போது அது பெருமளவில் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு லாங் டேர்ம் விஷனா இருக்கணும். நீங்க ஒரு ஆட்சியினுடைய செய்கை எப்படின்னா புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்முடைய தலைவர் நேற்றைக்கு பேசுகிற போது ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கையில சொல்றார், 364 திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது, 505 திட்டங்களை கொடுத்தோம், 364 திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது, 40 அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, மொத்தம் சேர்த்து 404. அதில் குறைந்தது மீதம் இருக்கிற 101ல 37 அறிக்கைகளுக்கான ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டிய சூழலில் இருக்கிறோம். மீதம் இருக்கிற 64 அது தேவையற்றதாக அந்த சூழலுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு எப்படி நாங்கள் போய் பெற்றோம் அந்த மாவட்டங்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறுகிற போது அதை தடுத்து வைத்திருக்கிறோம். ஆக நாம் 80% வாக்குறுதி, அண்ணா சொன்ன மாதிரி 100க்கு 80 மார்க் அப்படிங்கிறது எந்த ஆட்சியும் பெறாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி பெற்றிருக்கிறது. இதை நாங்க தேர்தல் அறிக்கையின் மட்டும் சொல்லல, நான் சில திட்டங்களை மையப்படுத்துகிறேன். நீங்க எல்லா ஆட்சி காலத்திலையும் நாங்க இந்த திட்டம் சொன்னோம் செஞ்சோம் அப்படிங்கறத நீங்க புள்ளி விவரம் கேட்டீங்கல்ல, ஆனால் எனக்கு ஒரு நிமிடம் இடைமறிக்காமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லா புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நிதி சுமையிலும் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், திறனறிதல் திட்டம், தோழியர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நலம் நம்மை காக்கும் 48, கலைஞர் வேளாண் புத்துயிர் திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்புக்கரங்கள் போன்ற அற்புதமான திட்டம், மாற்றுத்திறனாளிக்கு உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம், இது எந்த அரசு யோசிக்கல. காலை உணவு திட்டத்தை கடந்து மகளிர் பெயர்ல நீங்க சொத்து வாங்கினீங்கன்னா 1% வரி விலக்கு, மகளிர் பெயர்ல நீங்க சொத்து வாங்கினீங்கன்னா அவங்க பெயர்ல, அதாவது அரசு இல்லம் கொடுக்கிறப்ப அவங்க பெயர்லயே வாழ்விடத்திற்கான இந்த திட்டங்கள்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லல. இவ்வளவு திட்டங்களும் மக்கள் நல திட்டங்கள், யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட திட்டங்களையும் செய்து முடித்து மிக உன்னதமான முதலாம் ஆட்சியான மீண்டும் திராவிட மாடல் 2.0க்கான தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், இங்க 505 வாக்குறுதிகள்ல 404 நிறைவேற்றிட்டோம், மீதம் இருக்கிற 101 வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 37 வாக்குறுதிகள் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தான் நிலுவையில் இருக்கு. அதுல குறிப்பா நீட் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கிறதுன்னு பல திட்டங்கள் இருக்கு, வாக்குறுதிகள் இருக்கு, அதுக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு பொதுவான கருத்து என்ன சொல்றதுன்னா, இந்த 26 தேர்தலுக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை புதிதாக எழுத வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா வாக்குறுதிகளும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் புத்தம் புதிய தேர்தல் வாக்குறுதிகளாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை.